சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைய எபிசோடு சொல்லப்போனால் ரொம்பவுமே ஃபன்னாகவும் சூப்பராகவும் இருந்துச்சுங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆரம்பத்திலேயே விஜயா ஓவர் அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கடந்த 2 நாளாகவே விஜயா பயங்கர அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்ருதியோட மாமா சிங்கப்பூர்லேருந்து வராரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரும்போது நிறையா சீர் எடுத்துகிட்டு வராரு அப்படிங்கிறதுனால ரொம்பவுமே தடபடலாக கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அவர் தங்க வைக்கிறதுக்கு ரூம் வேணும். ஸோ இப்போ ரூம் இல்லை, இருக்கிற 2 ரூம்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம மனோஜும் நம்ம ஸ்ருதியோட வீட்டுக்காரரும் தங்கி ரவியும் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ரூமே இல்லை. ஸோ அதுக்கு தான் ஃபஸ்ட் எடுத்தோடனே சண்டை நடக்குது. அது ஒரு வழியாக முடிஞ்ச உடனே நம்ம மாமா வந்துடுறாப்புல. ஸோ வந்த உடனே பயங்கர அலப்பறை, பயங்கர சீனு. அவரை என்ன சொல்லி அழைச்சிக்கிட்டு வந்திருக்காங்க, என்ன சொல்லி பொய் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஷூட்டிங் நடக்குது, கேமரா வச்சு நீங்கள் ஆக்ட் பண்ணுறத ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லியிருக்கிறாங்க. அவரும் பயங்கர பில்டப்போட காரை விட்டு இறங்குறாரு. அதுக்கப்புறம் எங்கடா கேமராவையே காணோம், எங்கே வச்சு எடுக்கிறாங்க, மணிரத்னம் எங்கேயாச்சும் மறைச்சி வச்சு எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அவரு நினச்சிக்கிட்டு அவர் ட்ராமாவை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. சும்மா சூப்பராகவே நடிக்கிறாரு. இருந்தாலும் அவ்வப்போது பார்த்திங்கன்னா உண்மைலாம் வெளியே வர பார்க்குது. ஏன்னா ஒரு சென்னையில் கறிக்கடையில் தானே வேலை பார்க்குறாரு, கறிக்கடை தானே வச்சுருக்கிறாரு. ஸோ அதனால் அவ்வப்போது பார்த்திங்கன்னா உண்மை வெளியே வர பார்க்குது. இருந்தாலும் அப்பப்போ தப்பிச்சுக்கிறாரு. ரோகிணியும் பார்த்திங்கன்னா அப்பப்போ எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ இதுமாரி தான் இன்றைக்கி போய்கிட்டு இருக்குது. நம்ம முத்துவை பார்த்திங்கன்னா இளநீ எடுக்கிறதுக்காக தோப்புக்கு அனுப்பிச்சிருந்தாங்க இல்லையா. ஸோ நம்ம முத்துவும் பார்த்திங்கன்னா வந்துட்டாராட்டுக்கு. போய் பார்ப்போம் அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார வராங்க. இங்கே பார்த்தா எல்லாம் பயங்கர அலப்பறையாக இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் மாட்டிக்குவார்னு தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.